தற்போது வானிலை குறித்தான அண்மை செய்தி. நீலகிரி கோவைக்கு ரெட் அலர்ட் நீடிப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்போது தகவல் ஒன்றை பதிவிட்டிருக்கிறது. நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி, தேனி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தற்போது வானிலை குறித்தான அண்மை தரவுகளை நாம் பார்த்து வருகிறோம். நீலகிரியை தொடர்ந்து நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கும் கனமழைக்கான அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவைக்கு தொடர்ந்து ரெட் அலர்ட் நீடிப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்போது தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி, தேனி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் மக்கள் எச்சரிக்கையோடு இருக்குமாறும் தற்போது வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி. தற்போது நீலகிரியை தொடர்ந்து நெல்லை, தென்காசிக்கும் விடுக்கப்பட்ட வானிலை குறித்தான கூடுதல் விவரங்கள். தென்மேற்கு பருவமழை தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் பரவி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வருகிற 27ஆம் தேதி உருவாகக்கூடும் என்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக அரபிக்கடல் பகுதியில் நிலவி வந்த அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கடந்த 2 தினங்கள் அதீத கனமழைக்கான ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருந்தது. தமிழ்நாட்டில் நீலகிரி ஆகிய பகுதிகளில், கோயம்புத்தூர் ஆகிய பகுதிகளில் ரெட் அலர்ட் என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்றைய தினமும் ரெட் அலர்ட் என்பது நீடிக்கப்படுவதாக தற்போது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக 26ஆம் தேதியான இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்பதாகவும் ஓரிரு இடங்களில் தரைக்காற்றின் வேகம் என்பது 40 to 50 கிலோமீட்டர் வேகமாக இருக்கக்கூடும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் நீலகிரி மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளிலும் கன முதல் அதிகனமழையும், திருநெல்வேலி மலைப்பகுதிகளிலும் தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் திண்டுக்கல், திருப்பூர், விருதுநகர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் என்பது தெரிவித்திருக்கிறது. இதே போன்று நாளைய தினத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் மழை என்பது நீடிக்கக்கூடும் என்பதாகவும் தரைக்காற்றின் வேகம் 40 to 50 கிலோமீட்டர் அளவிற்காக இருக்கும் என்பதாகவும் நாளைய தினமும் கோயம்புத்தூர், நீலகிரி உள்ளிட்ட பகுதிகளில் கன முதல் மிக கனமழை இருக்கும் என்பதாகவும் திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை என்பது நீடிக்கக்கூடும் என்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக 26ஆம் தேதியான இன்று முதல் 28ஆம் தேதி வரை கோயம்புத்தூர், நீலகிரி, திருநெல்வேலி, திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் என்பது தெரிவித்திருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதியை பொறுத்தவரை வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வழக்கத்தை விட வெப்பநிலை என்பது குறைந்து காணப்படும். ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இதே போன்று மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை 26ஆம் தேதியான இன்று முதல் 30ஆம் தேதி வரை தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று என்பது மணிக்கு 40 to 50 கிலோமீட்டர் வரையாக வீசக்கூடும். இடையிடையே 60 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக வங்கக்கடல் பகுதியை பொறுத்தவரை இன்றும் நாளையும் மணிக்கு 65 கிலோமீட்டர் வரையிலாக காற்றின் வேகம் என்பது இருக்கும். குறிப்பாக தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதி மற்றும் அதன் ஒட்டியிருக்கக்கூடிய வங்கக்கடல் பகுதியில், அந்தமான் கடல் பகுதிகளில் இந்த காற்றின் வேகம் என்பது 55 கிலோமீட்டர் வரையிலாக இருக்கக்கூடும் என்பதாக தெரிவித்திருக்கிறது. அதே போன்று அரபிக்கடல் பகுதியிலும் 26ஆம் தேதியான இன்று முதல் 30ஆம் தேதி வரையிலாக காற்றின் வேகம் என்பது 65 கிலோமீட்டர் அளவிற்காக இருக்கக்கூடும் என்பதாகவும், எனவே மேற்குறிப்பிடப்பட்ட இந்த 5 நாட்களில் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்பதாகவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. சூர்யா, தமிழகத்தினுடைய மழை நிலவரம் மற்றும் மீனவர்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயலானி.